கொண்டாங்குச்சி ஆமா ஆமா நாங்கள் 25,000 அதிகமாக நாங்கள் போன நமக்கு இதே ட்ராமா செட்டிங் தான். கம்முறாயா என்னடா சேவல மாலை அப்படியாது ஓ சேவலையா சேவலையா அவனை லவ் பண்ணவன்னு சொல்லிட்டா அவனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டா என்ன சேவல உன்னதான் பாரு வா காவால வா மாமா காவால கூப்பிடு இது என்ன இடம்? நாடக மேடை. நாடக மேடை. ஏங்க நாடக மேடை சாமி போடுறா. என்னுடைய அரசவை மாத்திட்டாங்க லைனா. இதனா மாத்திரே. இந்த அரசவைக்கு வருவதுதான் முதல்
அடக்கம் தேவை. அடக்கம் அமலால் நோய்க்கு அரசாட்சிகள் அன்றாடம் செய்யுங்க. இதடா ஓ அடிக்கிறாங்க அத்தடா என்னடா ஏய் வருவாங்களா ஆளுக்கு பரிசு போட்டாங்க நீ இறங்குது வா யாரு டோப்பி கேட்ற காட் வரல டோப்பி கேட்ற இருக்குதா இருக்குதா அப்பா ஒரு நேரத்துல நான் நிக்கணும் என்ன பவுனது ஏய் சுத்தம் வெச்சி ஏய் ரவா அவங்க அக்கா நீங்க என்ன கேக்குறீங்க? அவங்க அக்காளுக்கு சீமந்தம் பண்ண கேக்குறாங்க. சீமந்தமா? ஆமா ஆமா. விட்டு கொடுப்பாங்களா? சீமந்தம் கொடுப்பாங்க உட்கார சட்டமா தருவாங்க. அண்ணா உட்கார்ந்தாங்க. ஐயோ ஐயோ ஆம்பளை உட்கார சல்ல பொண்ணு யாருமே இல்ல. கை தட்டறவா மூஞ்சி ஒரு சைடு கட்டாய் பண்ணு வீடியோ பிடிக்க ரொம்ப இங்கே அங்கே இறங்குதா என்ன வார்த்தை சாம்பார்ல போடு நான் யாரு நாட்டு மன்னன் நாட்டு மன்னன் அவர் என்ன கூப்பிட்டாரு எஜமான் கூப்பிட்டாரு ஆமா ஒரு வேலைக்கார பசங்க போதாடி மொம்மன் என்ன காலத்தாமதம் கேக்குறது ஈஸி ஐயா சொல்றதா கஷ்டம் ஆமாங்க ஆமா அதனால ரொம்ப கஷ்டம் ஏன்டா நேரம் கேட்டா அதுக்குண்டான பதில் சொல்லிதான் அப்படி கிடையாது யாரா இருக்கட்டும் எந்த கம்பெனியா இருக்கட்டும் மன்னர் வாசகம் தான் என்னடா காலதாமதம் என்னடா காலதாமதம் எல்லாம் நீங்களே அதுக்கு மாறா இப்ப நான் கேள்வி கேக்குறேன் நீ பதில் சொல்லு நான் யாரு எப்பேற்பட்டவன் மூக்கலாச்சு
செத்து. பதில் சொல்லு. ஆமாங்க. சரி கேக்கட்டும். பதில் தெரியல உனக்கு. நான் கேட்கறது பதில் சொல்லணும். டேய், என்னடா கேள்வி கேட்க போற எனக்கு தெரியாது கேள்வி. கேளுடா. ஆ, 29 மானு வரணும். 29 மா வரணும். ஆனா பொருளும் விளக்கமும் பதிலும் அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கணும். இப்ப திருக்குறள் சொல்றேன்னு வச்சுக்கோ. சொல்லு. ஒரு திருக்குறள் சொன்னா அதுல பொருள் இருக்கும். ஆ. அது சொன்னாதான் அந்த ஆமா. திருக்குறளுக்கு அர்த்தம் இருக்கும். அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்குது. ஆமா. அந்த மாதிரி 29 மானு வரணும். சொல்ற கதையில 29 மானு வரணும். வரணும். ஆனா பதிலும் பொருளும் விளக்கமும் அடங்கி அதுல இருக்கணும். இருக்கும். ஆமா. நீ சொல்ற கதை 29 மா வரணும். மா வரணும். அவ்வளவுதானே? ஆமா. தெரியுங்க. என்ன? தெரியுமா? தெரியும். சொல்லு. 29 மா. அது எனக்கு சொல்ல தெரியாதா? அப்ப பொருளை விளக்க பதில் எவன் சொல்றான்? இதுல வரலையா? இதுல எங்க வருது? அப்படியா? ஆமா. அப்படியே நீ சொல்ற. ஆமாங்க. சொல்லு. இப்ப கேளுப்பா கேளுப்பா. இப்போ இங்க வந்து நீங்க மன்னர். ஆமாண்டா. வீட்ல எனக்கு வந்து செத்தப்பா. ஆமா. வீட்ல சித்தி இருக்காங்க. ஏய், வீட்டுக்கு அடி வீடு. சேகத்த கதை வரும். வீட்டுல உனக்கு சித்தப்பா எங்க மாமா என்ன பண்ணுது உரா? வீட்ல சித்தி இருக்காங்க. இப்ப நீயும் சித்தி இருக்கீங்க வீட்ல. ஆமாண்டா. நீங்க 2 பேரும் சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளவு அரிசி ஒரு போடுவீங்க? நாளைக்கு எவ்வளவு அடிச்சு போடுவீங்க? எவ்வளவு என்ன ஒரு கை அடிச்சு போடுவோம்? அத்தா இது வைர மாட்டான் ஜாலியா. இல்ல கேக்குறா. சாப்பாடு வகையில ஒரு பேக் சாப்பாடு காலி வீட்டுல மட்டும் கை அடிச்சு சாப்பாடு ஏத்துக்காதடா. ஒரு பேக் சாப்பிடுங்க. கை அடிச்சு மீறுடா. இப்ப பசி ரொம்ப எடுக்குது. இப்ப கையடிச்சு போடுறேன். ஆமா. கையடிச்சு மண்டாடிக்கு பத்துமா? பத்தாது. பத்தாதுடா. பத்துமாயா? பத்தாதுடா. ஓ மொத்த பத்துமாயா? பத்தாதுடா எங்களுக்கு. பத்தாதுடா வந்து பத்துமா? ஆரம்பத்திலே 10 மா வந்துச்சு. இருக்கிறது எவ்வளவு? 19 மாடு இருக்கு. இப்ப உன்னை கேக்குறேங்க. ஏன் கேக்குறேன்னு வச்சுக்கா. இப்ப ஒரு சின்ன பையனுக்கு ஒரு தேனு மேல ரொம்ப ஆசை. ஆசை. இருக்கும். சின்ன பையன் தென்னை மரத்து அடியில போய் நிக்கிறான். மேல தேன் பூந்து கட்டிக்குது. ஆமா. தேன் கட்டிக்குது. நீ இருந்து பாக்குறான். அந்த தேன் அவனுக்கு எட்டுமா? எட்டுமா? சின்ன பையன் ஓ, எட்டுமாயா? எட்டாதுடா. ஏன் உக்கால அவன் எட்டுமாயா? ஏய், மூச்சுவாயா, எட்டுமா? 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 எட்டு மா வந்துச்சா? எட்டுமா வந்துச்சு பாரு. மொத்தம் சேர்த்தா எவ்வளவு? 18 மா. 11 மாது. இப்ப எங்க வீட்டுல பூனை இருக்குது. உங்க வீட்டுல எலி இருக்குது. எங்க வீட்டு பூனை எலியாண்ட வந்தா 5 மா. அஞ்சாது. ஏங்க 5 மா? அஞ்சாதுடா. ஏய் 5 மாயா? அஞ்சாதுடா. என்னடா இது 5 மா வந்துச்சா? 5 மா வந்துச்சு. சரி 5 மா வந்துச்சா? 5 மா வந்துச்சு. மொத்தம் கூட்டினா எவ்வளவு? 18. ஒரு போக மீதி 6 மா இருக்குது. 6 மாகுது. நான் கதை தான் சொல்லுங்க. ஆமா. வீட்டு குடும்பத்தை பத்தி நான் இசிக்க மாட்டேன். ஆமாடா. சரியா? அதுதான் முக்கியம். கதை தான் முக்கியம். அந்த வந்தமா முக்கியம். இப்ப நான் கேள்விக்காக நீ பதில் சொல்லுங்க. ஆமாடா. கதை தான் நான் சொல்லிக்கிறேன். சொல்றா. இப்ப உன் மண்டாட்டி தேவடியா. மண்ணாதி மண்ணனாடி. ஏய் டேய். நாட்டு மகள் எழுதிய மனைவி. சொல்லுங்க கதில கதில. தக்காளி மகள் என்ன உங்களுக்கு? அதுக்கான சொல்லிக்கிறேன். முக்கியமான காட்சி போய் என்ன பேசிக்கிறேன்? அதுவும் இந்த இடம் முக்கியமான காட்சி. ஒரு பெரியமா சித்தி பாத்திரமா அந்த மாதிரி வார்த்தை சொல்ல முடியுமா? எப்படியான்னு சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல போற? அதுதான் நான் இந்த கதையில சொல்லிக்கிறேன். கதில வருதா இது? இப்போ உன் மண்டாட்டி யாரு? ஐயப்பரா. கதைக்கு தானே முன்னாடி தேவடியா. கதையில தான். நான் கதையில சொல்றேன். சரி. இப்போ என் மண்டாட்டி பத்தினி. நாட்டு மகாராணி வந்து தேவடியா. பத்தினி. எப்படா இது கதை?
கதியில. ஏன்னா, போன அப்படி செய்யலாமா? உன் முன்னாடி தேவையான அவரு கிடையாது. படுகொலை நடக்குதுன்னு வச்சுக்கோ. சண்டை, பீமனுக்கு துரியோதனுக்கு சண்டை. அது பீமனை தூக்கிட்டியா திடீர்னு அர்ஜுன பட சண்டைக்கு அது ஒரு கதை வருமா? வராது. வராது. கதை வராது. படுகொலை நடக்கும். ஆமா. அந்த மாரி அப்ப அங்க உன் முன்னாடி துரியோதனன், உன் முன்னாடி பத்தினி. கதை வரலன்னா. சரி. உன்னுடைய மனைவி தானே பத்தினி விடுற. ஆமா, என் முன்னாடி பத்தினி. கதை வரட்டுங்க. உன் முன்னாடி தேவடியா வந்து என் முன்னாடி பத்தினி பத்தினி தேவடியா அண்ணா என் முன்னாடி மனுஷன் ஆறுமா? ஆறாது. ஆறு. கொஞ்சம் ஆறுமா? குண்டன் கார்த்தி மாதிரியே பண்ணலாம் அவன். ஆறு மாடி இருக்காதுல. இவரு மட்டும் ஆயிட்டாரு கண்டுக்கிறாரு ரமேஷ் அண்ணன். இந்த கனகபுரி நாட்டை 9 மணிக்கு சாப்பிட்டு அப்படி தெரிஞ்ச சாமி அவனுக்கு இடம் தெரியும். மிச்சில விட்டா ஒரு நேரமான சாவு வச்சு போடுவேன். வரும்போதே கோபத்தோட வர சண்டை போடுவா. இந்த கனகபுரி என்னடா 4 வசரமாகறன்னு பேசிக்கிறேன்னு சொல்ல போலாம். இதுல அண்ணா கிடையாது. படம் மொத்த குடு குடியா அவனோட சண்டைக்கு போறேன். இந்த கனகபுரி நாட்டை இந்த கனகபுரி நாட்டை கனக மகாராஜா என்ற பெயர் சிறப்பாக நம்முடைய நாட்டு மக்களுக்கு
வந்தாலும் குறை என்பதே சொல்ல முடியாது. வரக்கூடாது, எந்த குறையுமே இருக்கக்கூடாது. இதை கேட்டா மகிழ்ச்சி நல்லது. இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை ஏடா கூட சொல்றோம். மன்னருக்கு வந்துச்சுன்னா அந்த விநாயகர் மூட்டை வச்சிருக்க வேண்டியிருக்கும். விநாயகருக்கு மட்டும் இருக்கிறானா? அவர் புண்ணியத்துல சொல்றேன். வேண்டுதலாம் பண்ணா மனுஷன் இருக்கா? வெளியே சொல்லக்கூடாதுடா. நான் தான் வேண்டுதல் பண்ணேன். வெளியே சொல்லிக்கிறேன்னா எப்படி மன்னருக்கு இன்னொரு பழகு பிறந்தா ஆபரேட்டருக்கு காது குத்துறேன்னு சப்போர்ட் ஆத்திருக்கோம். அப்படியா? அந்த குழந்தைக்கு பேர் சுட்டினே கதிரவன் மணந்தான். ஆமாங்க. வெளிநாடு சென்றிருக்கிறார். பட்ட படிப்பு முடிச்சு விட்டு தாயகம் திருப்புகிறான். இந்த செய்தியை நம்ம கொண்டாடி புறப்படு. அண்ணன் இந்த டான்ஸ் தானே பக்காவா இருக்குமே. அடிச்சு கை எனக்கு வலிக்குது. போராட்டு போறேன் பையடே. தாலி இறக்க நல்லவனா சாவுறான். பாய் அம்மா பார்க்க மாட்டேன். வாலி போட்டு குப்பல போட்டு கொத்திரு. டேய் வாடா. வரம்பியா போடா. டேய் வாடா. வரம்பியா போடா. டேய் ரமேஷே வாடா. ஏய் சுரேஷ் வரம்பியா போடா. டேய் வாடா. வரம்பியா போடா. வாடா. போடே. இறங்கு வா. இறங்கு. சொல்லு. பிறந்தாய் மகனே எரிமலை எப்படி பொழிக்கும் அல கோட்டமா அப்படியே அடிப்பாங்க. போ போ. யாரு? நீ சரியாண்டா எல்லாமே அண்ணா அடிச்சீடா. என்னடா எது தவுசிருக்கீ? என்னடா ஏடா ஏண்டா அது வரைக்கும் வரையில உனக்கு வலியா? அது நேர டிபார்ட்மெண்ட். 180 ராத்திரி மேல போயிட்டு போயிடுது வரையில
சாமி, எனக்கு 2 நாளா உடம்பு சரியில்லைங்க. வா நீ யாரை அடிக்கிறாங்க? உங்க அம்மா சிரிக்கிறா. உன்னை யார் அடிக்கிறாங்களா? அம்மா சிரிக்கிறா. அம்மா பிடிக்க. அம்மா சிரிக்கலப்பா. ஈஸ்வரி. மகேஸ்வரி. மொத்த மகேஸ்வரி. அதே கேட்டாங்க. ஹேய். டேய் நான் யார் எப்ப வெச்சறேன்? ஏடா அப்ப தெரியுமா போய் வச்சிட்டா பாடகடி நான் யார் எப்ப வெச்சறேன்? விரோதி விரோதி. சூராதி சூராதி. கூத்துவாதி பேர. கூத்துவான வீர. அப்படி சொல்லு. கூத்து பேரியா இருக்கீங்க? சிரிக்கூடா எனக்கு ஓடி வரக்கூடியவன் வாங்க பணத்தை கொடுத்து அப்புறம் கேட்பாங்களா எப்படி பத்திரவட்டி
அடிக்கிற போய் நான் செஞ்சுடுவேன். ஏய் என்ன தோணுது? திடீர்னு நாங்க ஏய் லாக் பண்ணு. சரி பண்ணும்போது மேல லாக் பண்ணு. ஏய் குப்பு பண்ணு. இது போடு. ஏய் அந்த திக்கு அம்மா வெறுப்பேச்சு ஏய் நாகத்த வந்து எங்க போயிட்டா சைலண்டா புத்தி தேடி போனா டிக்கெட் போனா பெருமஞ்சி புகாச்சா போகாச்சா அவன் புட்டு விட்டுட்டு நண்டு வளர்ப்பான் ஏங்க நண்டுவல ஆமா நாங்க தாங்கதே. இதுல ஆயிருக்கும் நான் இருக்குடா இல்ல. கணக்கு ஊத்து போறா பண்ணு பண்ணு. ஏய் யார் சொல்றே அம்மா நீ கூட்டா. ஏங்க என் மண்டாடி போட்டு மேல இருக்கு நான் என்ன பண்ணுவேன்? அம்மா போடுற மண்டாடி போடுற ஒரே மாதிரி இருக்குது. ஒரே கோர்ல என் மண்டாடி கூட இதே வாயிருப்பா. போடா என்ன என் மண்டாடி கூட அம்மா ஒரு சுத்து பெருசாங்கறாங்க. ஒரு சுத்து கம்மியாட்டாங்க. நான் பாமி மண்டாடி கை வச்சு பேசுறேன். நீ வைக்கிற? நான் வைக்கலடா. ஒரு மகாராணி நான் வைக்கலடா. நீ வைக்கலவா? நீ வச்ச கை நான் வச்ச கால. நான் வச்ச புஜாம் புஜாம் ஏய் நேரா போய் போங்க அதே மாதிரி இல்ல ஏமா பேசுற ஒருமா பண்ணி வச்சு நீ ஒரு மாதிரி பாடுது. அந்த பாட்டுக்காகல நீ மிரிட்டாச்சா மிரிட்டாச்சா நீ கோயிலே கோயிலே அம்மா உன்னுடைய ராஜ்யத்தை பார்க்க வேண்டும் என்று அம்மா வெகு நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார். போய் ஏன் போய் கலு சலவு ஐயோ ஐயோ மாமா புயலே அமலகம் சலமோ தெரியாது பாட்டு ஐயோ மாமா கூட்டாவா சீனா பாடல் என்ன பண்ணீங்க? சீனா சீனா தெலுங்கு மலையாள கேரளா கர்நாடகா ஹைதராபாத் மேரி மும்பை டெல்லி ஜப்பான் ஆங்கா வேலூர் ஆர்னி வேலூர் ஆற்காடு இவ்வளோ வந்துச்சு என்ன புள்ள வந்துச்சியா? பெரிய சயின்டிஸ்ட் சைடிஸ்டா என்ன விட்டாக்கிய? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னடா கண்டுபிடிச்ச? மேல ஒரு ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சு ஏரோப்ளேன் இல்ல ஏரோப்ளேன். அதை கண்டுபிடிச்சு யாரு? ஓ நன்றி ஓ நீ பாரு மேல ஒரு ஜாக்கெட் கண்டுபிடிச்சு ஜாக்கெட்ட கண்டுபிடிச்சது டெய்லரா? இல்லடா ராக்கெட் 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 அது கண்டுபிடிச்சது யாரு? ஓ நன்றி ஓ நீ ஓ. பாரு இந்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சது யாரு? ஓ நன்றி பேச்சு பட்டு வந்தா குமுறாரு ஆவு. கண்டுபிடிப்பெல்லாம் நம்மளோட பாரமா? லைட்டை கண்டுபிடிச்சது யாரு? ஓ நானு எதை சொன்னாலும் கேட்டுக்கிறா ராஜா பழுக்கு பழுக்குன்னு வாங்க முடியும். லைட் நீ கண்டுபிடிச்சா? யார் நம்பர் நிரூபிச்சிட்டா எப்பரா? இப்ப நான் பாவாடை மேல தூக்குனா லைட் ஏய், ஆகும் பாவாடி தூக்குனா எப்படி ஆப்பாவும்? ஆகாவும் தூக்கு. ஆகாவே ஓ பாவாடி கண்டிஷனா? பாவாடைக்கு ஏறி விட்டா லைட் ஆகும் ஆடாவா? எருக்கு? ஆனாவே ஏய், கக்கூசில மனவரியா போலாம். கக்கூசிலடா கோஸ் பாரு ஒரு டவுட் ஆகுதா நான் தூக்குனா ஆப்பாவும் தூக்குனா ஆப்பாவும். ஆப்பாவும். தூக்கு. ஆப்பாவே செல்லு லைட் ஆஃப் பண்ணி சொல்றான், ஃபோக்கஸ் லைட் ஆஃப் பண்ணி சொல்றான். இல்லையா செல்லு லைட் எது, ஃபோக்கஸ் லைட் எது, லைட் ஆபரேட். யார் கொஞ்சம் கண்ண பெரிய சேர்மன் நினைப்பியா? ஏய் ஆஃப் பண்ற ஒருத்தே தெரியுது. செல்லு ஓட்டுறா. வரா. டேய், நீங்க இருவருக்கு பதிக்கு வேலை கிடையாது. அவங்க ரெண்டு பேர் தான் வேலைங்க. யார் பேசுறாங்க? இது எப்படி இருக்குது? அட போப்பா போக நான் உம்மால கூப்பிட்டாங்க. ஏய் அட வேலைக்கார பையா போடா வேலைக்கார நாயின் மரியாதையை சொல்லுங்க. என்ன போற வேலை வந்தா அதான் என் வேலை. இல்ல ஜனங்க யார் பேசுறது? அடிதாபே அடடா. முட்டதாபே நீ. ஏய் ஆ. ஒரே இடிதான் ஓ. போடா தமாஷெல்லாம் பண்ணக்கூடாது. என்னடா பாரு ஏய் போடா காக்க கை திருப்பி அட போடா என்னடா என்ன சொல்ற ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் நான். என்ன பண்ணுவ என் குடும்பத்திலே ஒரு மாதிரியான லூசு நான். அம்மாச்ச பாரு மிக்கிட்டு நான் லூஸ் தட்டினா ஆமாடா. ஒரு நேரம் போல மாட்டா. எங்க அப்பாவே நாலு தடவை அடிச்சுக்கினா பாத்துக்கா. அப்படியா அப்பா யாரு எப்பேற்பட்டவர் யாரு? உயிர் கொடுத்த தெய்வம்டா உயிர் தெய்வனா லூசு மாதிரி பேசுவானா? என்னடா லூசு? லூசு மாதிரியா? ஏய் என்னடா கை வாங்குற ஏய் போடா ஆஞ்சலையா போடா போடா ஒண்ணு பண்ணிடு. போடா வயிறு இருக்காது போடா யாரு? போடா வயிறு இருக்காது போடா என்ன விடுங்க என்ன விடுங்க இதெல்லாம் காது விடுதா நீ கொடுக்க
செல்லந்தி இப்ப நீ எப்படி நினைக்கிறேன்? ஆமா இப்படி என் மகன் தான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் வா சிதம்பரம் அம்மா, நீ எனக்கு அம்மாவா? நான் உனக்கு பிள்ளையா? பால் குடுக்குறியா? அவங்க அப்பா அம்மா கூட பண்ணனே தெரியா சுப்பையா பாண்டியா சுப்பையா பாண்டியா நீ சுப்பையா அத்தா எலிமத்து வச்சு சாவச்சு ஆமா டீச் போச்சு டீச் இஸ் a dance program எகிரி அடிக்கிறான் பன்னெண்டு